பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: ஆரம்பம் வெற்றி, முடிவும் வெற்றிதான். ஆதார வசனம் 1 கொரிந்தியர் 15:57-58 வசனங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மேற்கண்ட வசனங்களை 2 பகுதியாக பிரிக்கலாம். 1, நன்றி செலுத்தி பேசுகிறார் பவுல். எதற்கு நன்றி? இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் தேவன் முற்றிலும் ஜெயம் கொடுக்கிறார், கொடுத்தார், கொடுப்பார். இது ஏற்கனவே பல பேருடைய வாழ்வில் நிரூபிக்கப்பட்ட ஒன்று. நாம் தான் இன்று புதிதாக வந்தோம் என்று நினைத்து கொள்ள வேண்டாம். ஆகவே நமது வாழ்வில் எல்லா நிலையிலும் எப்போதும் வெற்றிதான். இது பிரகடனப்படுத்திய ஒன்று, நிரூபிக்கப்பட்ட ஒன்று. அப்போ உங்கள் வாழ்வில், என் வாழ்வில் அது நடக்கும். உடனே நம்முடைய இதையே இழுத்து கொண்டு வராதீர்கள். நான் இவ்வளவு வேதம் வாசிக்கலையே, நான் இப்படி ஜெபம் இல்லையே, நான் இவ்வளோ பயபக்தியாய், அதெல்லாம் விட்டுருங்க. அது ஓரமாக ஒதுக்கி வையுங்கள். அது நடக்கும், அது நம்ம செய்வோம். 2வது பகுதி, பவுல் நம்மை பார்த்து சொல்கிறார், கர்த்தருக்குள் நீங்கள் பட்ட பாடுகள், வேதனைகள், அவமானங்கள், நிந்தைகள், ஏமாற்றங்கள் ஒரு நாளும் வீணாக போவதில்லை. கர்த்தருக்காக நாம் தவறு செய்து படுகிற பாடல்ல. ஆலயத்துக்கு போனதினால், வேதம் வாசித்ததினால், சர்ச்சுக்கு போனதினால், நம்ம ரட்சிப்பு எடுத்ததினால், ஞானஸ்நானம் எடுத்ததினால், அவருக்காக நிற்பதினால், அவருக்காக வைராக்கியமாக இதை செய்ய வேண்டேன்னு சொன்னதினால் வருகக்கூடிய பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள். நாம் எதுவுமே செய்யாமல் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்பதற்காகவே பிசாசு கொண்டு வருவான். அந்த பாடுகள் அது ஒன்றாகவும் வீணாக போவதில்லை. ஆகையால் என்ன சொல்கிறார்? நீங்கள் உறுதியுள்ளவர்களாகிருங்கள், அசையாதவர்களாகிருங்க என்று நம்மளை பார்த்து சொல்லுகிறார். இதெல்லாம் வீணாக போகாது. நீங்கள் வீணாக போகுது நினைக்கிறீங்க, காலம் வீணாக போயிடுச்சு நினைக்கிறீங்க, பொருள் வீணாக போயிடுச்சு நினைக்கிறீங்க, ஒன்றும் வீணாக போகாது. அதனால் நீங்கள் அசையாதவர்களாகி உறுதியுள்ளவர்களாகி இருங்கிறார். அப்படி இருக்க உங்களுக்கு பலன் உண்டாகட்டும் என்று ஆசீர்வதிக்கிறார். இப்படி இருக்க நம்மளுக்கு பலன் இருக்கிறது, அவருடைய கிருபை இருக்கிறது, தாங்கிக் கொள்ள கிருபை இருக்கிறது, சகித்து கொள்ள கிருபை இருக்கிறது. அந்த கிருபை விருதாவாக நம்ம ஆக்கக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. 2 கொரிந்தியர் 2:14 வசனத்தை இன்னும் உறுதியாக சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணின தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணினார் என்று சொல்கிறார். எப்பொழுதும் என்றால் எப்பொழுதும் தான், எல்லாவற்றிலும் தான். தொடர் வெற்றியாக பகிரங்கமாக அறிவிக்கிறான். இப்படி உறுதிப்படுத்தின பவுல் இப்படியும் சொல்கிறான், யூதர்களாக 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் விலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பற் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். ஏன்னா அப்படி சொல்லிட்டு இப்படி சொல்கிறார், எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணினேன்னு சொல்லிட்டு இவ்வளோ பாடுகள் சொல்கிறார். பாடுகள் உண்டு, பாடுகள் உண்டு. பாடுகளுக்குள்ளே வெற்றி நுழைந்திருக்கிறது, அது மறைந்திருக்கிறது. பாடுகளுக்குள்ளே தோல்வி இல்லை, பாடுகளுக்குள்ளே நம்ம தொய்ந்து போவதில்லை, நம்முடைய அழிவு இல்லை. ஊன்ற கட்டவே வந்த பாடுகள் அவைகள் எல்லாம். 2 கொரிந்தியர் 2:44-30 வாசித்து பாருங்கள். தன்னுடைய இதையெல்லாம் சொல்லுகிறான். எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணிய தேவன் என்று சொல்லிவிட்டு இவைகளை சொல்லுகிறான். அவன் பட்ட பாடுகளை பட்டியலிடுகிறான். அப்படி என்றால் என்ன? எப்பொழுதும் வெற்றி என்று தானே எனக்கு கேட்க தோன்றுகிறது. முரண்பாடாக இருக்கிறது. இல்லைங்க, இத்தனை பாடுகளும் வீணாய் போகவில்லை. ஐரோப்பா கண்டம் முழுவதும் சுற்றி திரிந்து சபைகளை ஸ்தாபித்தான். அந்த பாடுகள் எல்லாம் சபைகளாக மாறினது. ஏராளமான மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். இன்று ஐரோப்பாவில் இத்தனை சபைகள் இருக்கிறது என்றால் அவன் விதைத்த விதைகள். அந்த விதைகள் விதைக்கும் பொழுது அவனுக்கு பாடுகள் உண்டு, சும்மா வராது. சுக்கு போட்ட பணியாரும் சும்மா வராது. இத்தனை பாடுகளையும் தேவன் லாபமாக மாற்றி கொடுத்தார். அவன் அதை விதைகளாக விதைத்தான். ரோமர் 8:28 இதை உறுதிப்படுத்தினார் பவுல். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த அறிவு நமக்கு வேணும். நாம் அழைக்கப்பட்டவர்கள், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம். எப்படி அன்பு கூறுகிறோம்? கீழ்ப்படுகிறோம். அப்படி கட்டளை கை கொள்ளுகிறோம். முடியாவிட்டாலும் தொய்ந்து போனாலும் அது ஃபெயிலாகிவிட்டாலும் மறுபடியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறோம்.
இப்படிப்பட்ட நம்மளுக்கு எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக தான் மாற்றி கொடுப்பார். அவர் திருப்புகிற தேவன், சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்புகிற மாற்றுகிற தேவன், தீமை நன்மையாக மாற்றுகிறவர், இரவை பகலாக்குகிறவர், இருளை வெளிச்சமாக்குகிற தேவன். அவர்தான் நம் உள்ளத்தில் இருக்கிறார். அப்படி எத்தனை பாடுகள் விந்தைகள் எதுவும் வந்தாலும் அவற்றை எல்லாம் வீணாக மாட்டார். நம்மளது எல்லாம் கெட்டு போனது, உடசல் எல்லாம் அவருடைய கையில் ஒப்பு கொடுத்து விடுங்கள். இதெல்லாம் கஷ்டப்பட்ட ஆண்டவரே, சிலது தப்பு செய்தேன், சிலது நான் தப்பே செய்யலை, ஆனாலும் வந்தது, அதையெல்லாம் அவரிடம் கொடுங்கள். அவர் மாற்றி தருவார். நம்பி கொடுங்கள். அவன் பட்ட பாடுகளை எடுத்துக்கொள்ளவில்லை. இவைகளை தேவராஜ்யத்தில் விதைத்தான். நாமும் அப்படித்தான் விதைக்க வேண்டும். விளைந்தன, நமக்கும் விளையும். அங்கு சபைகள் பெருகின, தேவ வசனம் விருத்தி அடைந்தது. நம்மை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்ற சித்தம் கொண்டிருக்கிறாரோ அதை கட்டாயம் செய்து முடிப்பார். உங்களையும் என்னையும் கொண்டு செய்வதற்கு பூமியில் ஒரு சித்தம் கொண்டிருக்கிறார். நம்ம குடும்பம் மட்டுமல்ல, நம் குடும்ப வாழ்க்கை உண்டு. நாம் சிலர் என்ன சொல்கிறார்கள், சித்தம் என்று சொன்னாலே தேவனுடைய ஊழியம் என்று நினைக்கிறார்கள். இல்லை அன்பானவர்களே, சித்தம் என்று சொன்னாலே நம்முடைய வாழ்வு, நம்முடைய சுகம், நம்மளுடைய உலக பிரகாரமான வாழ்வு, குடும்ப வாழ்வு, இதை முன்னிலைக்கு தருகிறார். நிலைத்தாவிட்டால் எதுக்கு ஒரு குடும்பத்தை உண்டாக்க வேண்டும், எதற்கு பூமியில் இத்தனை வைக்க வேண்டும், எதற்கு நீ சுகித்து வாழ்வாயாக என்று சொல்ல வேண்டும். நீங்கள் அப்படி எடுத்துக்கொள்ளாதீர்கள். எல்லாவற்றை சுகித்து வாழவே நம்மளுக்கு இப்படி வைத்திருக்கிறார். அன்று ஐரோப்பாவை சபைகள் பெருகினது போல நம்மை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று அது பெருகும். மக்கள் அந்த காலத்து சபைகளில் சேர்ந்தார்கள். இவைகளை பார்க்கும்போது பவுலுக்கு பாடுகள் இன்பமாக இருந்தது. அப்படித்தான் நமக்கும் அவ்வளோ பாடுபட்டோமே என்று நினைத்து, இவ்வளோ பாடுபட்டோமா, இவ்வளோ கஷ்டப்பட்டோமா என்று நினைத்து பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கு நமக்கு இன்பமான ஒரு நிழலான ஒரு வாழ்க்கை வந்து கொண்டு இருக்கிறது. அதை நீங்கள் அதை நினைத்து இதை மறந்துவிட வேண்டும். பாடுகள் உண்டுதானே என்று சொன்னார். நாம் தனியாக பாடுபடுவதில்லைங்க. அவர் நம்ம கூட நிற்கிறார். அவர் கோலும் தடி நம்மளை தேற்றும். அப்படி கிருபை நம்மளை தாங்கும். கால் சறுக்குகிறது என்று சொல்லும்போது கிருபை தாங்குகிறது என்றெல்லாம் சங்கீதக்காரன் பாடுகிறார். அப்புறம் ஏன் பயந்து கொள்ள வேண்டும்? அந்த கிருபை கொண்டு வரும் நம்மளை. வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு இத்தனை பாடுகள், ஆனால் நமக்கு உள்ளே வந்து பாடுகள் மத்தியில் நாம் வாழ்வோம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பாடுகள் மத்தியில் சந்தோஷமாக பாடுவோம். ஹல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரம் அல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். 2 தீமோத்தேயு 4:7-8 எப்படி சொன்னான்னு பார்த்தீங்களா? இத்தனை பாடுகள் பட்டவன் தான் எவ்வளவு உறுதியாக சொல்கிறார். ரட்சிப்பு என்ற வெற்றியில் ஆரம்பித்து நித்திய ஜீவன் என்ற வெற்றியில் நாம் முடிக்கிறோம். நடுவில் வரக்கூடியது நாம் மட்டும் அனுபவிப்பதில் அவரும் நம்மோடு தான் இருக்கிறார். அக்கினிகள் போட்டார்கள் 3 பேரை, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அவர்கள் மட்டும் தனியாக இருந்தார்களா? இயேசு கூடவே இல்லையா? உலாவவில்லையா? 4வது நபர் உலாவுறா என்று சொல்லவில்லையா? ஆழிக்குள் போட்டாலும் நான் இருப்பேன் என்று சொன்னாரே, அக்கினிக்குள் போட்டாலும் நான் இருப்பேன் என்று சொன்னாரே, அக்கினி உம்பேறு பற்றாது என்று சொன்னாரே, பொய் சொல்லிடுவாரா? இல்லை, அப்படியே நடத்துவார். அவர் வார்த்தை ஒன்று வீணாகாது. வானம் ஒழிந்து போகும், பூமி ஒழிந்து போகும், அவர் வார்த்தை வீணாவதில்லை, ஒழிவதில்லை. அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். எத்தனை வேதனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் அத்தனையெல்லாம் விதைகளாக விதையுங்கள் நீங்கள். ஹல்லேலூயா. அத்தனையும் நன்மையாக மாற்றி கொடுப்பார். அதுதாங்க வெற்றி. நீதியே செய்யாமல் நீதிமான்களாய் மாற்றப்பட்டோம். ஆம், வெற்றியில் ஆரம்பித்தோம், இறுதியில் நீதியின் கிரீடம் பெறப்போகிறோம், வெற்றியில் நிறைவு செய்ய போகிறோம். இதற்கு இடையில் இந்த பிரயாணத்தில் நாம் தனியாக நடப்பதில்லை. திரும்ப திரும்ப வாய் விட்டு சொல்லிக் கொள்ளுங்கள், நான் வெற்றியில் ஆரம்பித்தேன், ரட்சிப்பில் ஆரம்பித்தேன், வெற்றியில் முடிப்பேன், ஓட்டத்தை முடிப்பேன். அது என்றோ ஒரு நாள் இருக்கிறது, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவன் எனக்கு வெளிப்படும். இப்பொழுதே நித்திய ஜீவன் உங்களுக்குள் இருக்கிறது, அன்று அது வெளிப்படும். இதையெல்லாம் நீங்கள் வாய் விட்டு சொல்லுங்கள். ஆண்டவர் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அப்படியே இறங்கி வந்து கிரியை செய்வாங்க. தேவ ஆவியானவர் நம்முடன் இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவளாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். நான் பிழைக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள். யோவான் 14:18-19 வாசியுங்கள். வேதம் வாசித்தால் மட்டும்தான் நமக்கு விசுவாசம் வரும், தைரியம் வரும். சும்மா இந்த மாதிரி செய்திகளை கேட்பது நல்லது. இந்த செய்திகளெல்லாம் உங்களை ஊக்குவிக்கிறது, உங்களை நேராக திருப்புகிறது. எதற்கு நேராக? வேதம் வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். இதற்கு நேராக அந்த செய்தி உங்களை திருப்பாவிட்டால் இது வேஸ்ட், என்னுடைய ஊழியம் வேஸ்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாயை இதை சொல்லிற்று. எதை சொல்லிற்று? நான் பிழைக்கிறேன், நீ பிழைப்பாய்.
நான் கொடுக்கும் தண்ணீர் உனக்கு நித்திய ஜீவகாலமாக உனக்குள்ளே ஊறுகிட ஜீவ ஊற்றாக இருக்கும் என்று சொன்னார். எதை சொன்னார்? வார்த்தையை சொன்னார், ஆவியானவரை சொன்னார். இயேசு தோற்கவில்லைங்க, தோற்க வைக்க முடியாது. அவர் வெட்கப்பட்டு போகலைங்க, பிசாசு வெட்கப்பட்டு போனான். ஆகையால் நாம தோற்கப்பட்டு வெட்கப்பட்டு போவதற்கு இடமே இல்லை. அதற்காகவா சிலுவையில் அவர் மரித்தார், அத்தனை பாடுகளும் பட்டார்? அவர் ஜெயித்தார் என்றால் நாமும் ஜெயித்தோம். அவர் மகிமைப்பட்டார் என்றால் நாமும் மகிமைப்பட்டோம். கொலைசியர் 3:1-2 இது வாசித்து பாருங்கள். அவர் அந்த மகிமையான இடத்தில் நமக்கும் கொடுத்திருக்கிறாருங்க. நம்மளை சாதாரணமாக வைக்கவில்லை. நீங்களும் நானும் சாதாரணமானவன் அல்ல. நீங்கள் சாதாரணமானவர்கள் என்று நினைக்கும் பொழுதுதான் உங்களுக்கு சோர்வு வருகிறது. ஞான பலம் உங்களுக்கு உண்டு. எழும்புங்கள். அவர் முடிவு வரைந்த சதா காலங்களில் நம்மோடு இருக்கிறார். மத்தேயு 28:20 இதையெல்லாம் வாசித்து மனப்பாடம் பண்ணுறதுக்கல்ல, வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ண வேண்டும். உங்கள் குடும்பத்தில் அப்ளை பண்ண வேண்டும். தினப்படி வாழ்க்கையில் அது வர வேண்டும். அந்த வார்த்தை இல்லாவிட்டால் வாழ்வு இல்லை. இவைகளெல்லாம் உள்ளத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமா, பிதாவின் வலது வாரத்தில் அமர்ந்து கொண்டு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எபிரேயர் 4:15-16 சதாகாலமும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நமக்காக வழக்காடுகிறார். அப்பாயின்மெண்ட் நம்மளுக்கு பரலோகமே கொடுத்துருக்கிறது. யாராவது ஒருவர் சொல்லுங்க பார்க்க, எனக்காக வரமாட்டாங்களா? ஏங்குற மனுஷன் வருவதில்லை. பணம் இருந்தால் வருவான், பதவி இருந்தால் வருவான், அதிகாரம் இருந்தால் வருவான். ஆனால் என் தேவனோ நம் பாவியாக கிடக்கையிலே தேடி வந்தாரே. மக்களை அதை நினையுங்கள். ஒரு இடத்திலும் ஒருவரிடத்திலும் நம்மை அவர் விட்டு கொடுக்க மாட்டார். நஷ்டங்கள் தோல்விகள் போல இருப்பவைகளை மனதளவில் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அது எப்படிங்க நஷ்டம் தோல்வி வந்தால் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது? ஆமாம், ஏற்றுக்கொள்ளாதீர்கள். வந்தது அது பாட்டுக்கு வரும், அது பாட்டுக்கு போகும். நீங்கள் ஏற்றுக்கொள்ளாது. இது அல்ல உங்கள் வாழ்வு. இன்று இருப்பது புலம்பிக் கொண்டு இருப்பது அல்ல உங்கள் வாழ்வு. நல்ல வாழ்வை நோக்கி நீ நடந்து கொண்டிருக்க, நல்ல வாழ்வு உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நாம் எதையாவது ஏற்றுக்கொண்டால் தான் அது நம்முடையதாகும். அவமானத்தை ஏற்றுக்கொண்டால் தான், அவங்க சொன்ன வார்த்தைகள் இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே, ஏற்றுக்கொண்டால் தான் அது நம்முடையதாக. ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அதுவல்ல நீங்கள். இவைகளெல்லாம் வெற்றியின் நன்மையாக மாற்றித் தருவார். பாதை கரடுமுடாக இருந்தாலும், ஏது நடவாமல் தோல்விதான் என்று பிசாசு காதில் ஓதினாலும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஜெய கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்களும் நாளும் வெற்றியை டிக்ளேர் பண்ணின கட்சியோடு இணைந்திருக்கிறோம். இந்த நிலைமை இப்படியே தாங்க இருக்கிறது. சத்தியமெல்லாம் சூப்பர் தான், செய்தியெல்லாம் சூப்பர் தான், ப்ராக்டிக்கல் வாழ்வு இப்படி இல்லையே என்று தோல்விகளுக்கு கை கொடுக்காதீர்கள். அப்படித்தான் இருக்கும். இதையெல்லாம் மாயை, கடந்து போகக்கூடியது, தற்காலிகமானது. துணை போகாதீர்கள். இதனோடு சலித்து கொள்ளாதீர்கள், பெருமூச்சு விடாதீர்கள். இதை நீங்கள் நீக்கிவிட்டு தள்ளிவிட்டு, என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அவர் உயிரோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், என் காலங்கள் அவருடைய கையில் இருக்கிறது. பிசாசோ வேறெந்த தீய சக்தியோ என் வாழ்வை தொட முடியாது, என் வாழ்வை நிர்ணயிக்க முடியாது, என் ஓட்டத்தை மாற்ற முடியாது என்று வாய்விட்டு சொல்லுங்கள். விடுதலை, வெற்றி எந்த வினாடி வந்து கொண்டிருக்கிறது என்று நினையுங்கள். ஜெயம் உங்களுடையது. யோசேப்பு 17 வயதில் குழியில் தள்ளப்பட்டான். என்ன பாவம் செய்தான்? யோசித்து பாருங்கள். அவனுக்கு வந்த பாடுகளை நினைத்து பாருங்கள். அந்த சின்ன பிள்ளை என்ன செய்தது? தகப்பனுடைய சொல் கேட்டு கீழ்ப்படிந்த அண்ணன்மார்களை போய் பார்க்கத்தானே போனது. 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டானே, சிறையில் அடைபட்டானே, செய்யாத குற்றத்திற்காக 13 வயதுகள் பாடுபட்டான். அவனை யோசித்து பாருங்கள், நினைத்து பாருங்கள். நாம் அப்படியா பாடுபடுகிறோம்? 30 வயதிலே உயர்த்தினார் பாருங்கள். அரை மணி நேரம் கூட இருக்காது என்று வரலாற்று ஆசிரியர் சொல்லுகிறார்கள். 13 ஆண்டுகள் பட்ட பாடுகளுக்கு தீர்வு அரை மணி நேரத்தில் வந்தது. அப்படி ஏன் உங்களுக்கு வராது? வரும், இன்றே வரும். அவரை யாரும் தடுக்க முடியாது. நீங்களும் நானும் உயர்த்தியே தீர்வோம், உயர்த்தப்பட்டே தீர்வோம். அவர் உயர்த்துவதற்கே இறங்கிவிட்டார். வெற்றியின் கொடியை நாட்டுங்கள், வெற்றிய கொடியை பற்றி பேசுங்கள், வெற்றியே தியானியுங்கள். அது வரும். வரக்கூடியதை, உங்களுடையதை, நிரந்தரமானதை பற்றி பேசுங்கள். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம் வாருங்கள். நன்றி தகப்பனே, உங்களோடு ஒட்டி கொண்ட நாங்கள் பூரண ஆசீர்வாதங்களை பெறுவோம். உங்களை தோற்கடித்தால் எங்களையும் தோற்கடிக்கலாம். உங்களை யாரும் தோற்கடிக்க முடியாது, எங்களையும் தோற்கடிக்க முடியாது. உங்களை தொட்டால் எங்களையும் தொடலாம். ஏனென்றால் நாங்கள் உங்கள் கண்மணிகள். நீர் வெற்றியின் நிரந்தர சிங்காசனத்தில் வீற்றிருப்பவர். அந்த இடத்தை எங்களுக்கும் கொடுத்திருக்கிறீர். உம்மோடு நாங்களும் இணைந்திருக்கிறோம். இந்த பாடுகள், தோல்வி போன்ற எண்ணங்களை எல்லாம் கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்துகிறோம். உமது பாதத்தில் வைக்கிறோம். சகலத்திற்கு உங்களுக்கு கிருபை எங்களுக்கு போதுமானது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.